ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் 7. அந்த கலவரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருவன் கீழே தள்ளிவிட பார்க்க தக்க சமயத்தில் தேவ் அந்த பெண்ணை காப்பாற்றினான். அருகில் ஒரு பாட்டியிடம் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி கூறிவிட்டு கீழே தள்ள பார்த்தவன் மேல் கொலை வெறி உண்டாக அங்கே முழு ருத்ரதேவனாக உருமாறி நின்றான் தேவ். அவனை பார்க்க அங்கு கூடியிருந்த அந்த கயவர்களே சற்று பயந்துதான் போனார்கள் அவன் அருகில் வருவதற்கு. பக்கத்தில் இருந்த பெரிய பாறாங்கல்லை எடுத்த தேவ் அவனை ஒரு மிதி மிதித்து அவனை கீழே தள்ள தேவ் பலம் கொண்டு தள்ளியதில் சுருண்டு விழுந்தவன் தான் சாக போகிறோம் என்ற பயத்தில் அந்த கயவன் என்னை ஒன்றும் செய்து விடாதே, என்னை விட்டு விடு என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் தேவ் கேட்பதாக இல்லை. தேவின் நினைவெல்லாம் இந்நேரம் நான் மட்டும் அந்த கர்ப்பிணி பெண்ணை பிடிக்காமல் இருந்திருந்தால் அந்த பெண்ணிற்கு என்னவாயிருக்கும் என நினைத்தவன் ஒரு நிமிடம் அவன் தாயின் நிலை அவன் கண் முன்னே வந்து செல்ல சற்றும் தாமதிக்காமல் அந்த கயவனின் தலையில் அந்த கல்லை கத்தி கொண்டே போட போகும் நேரத்தில்தான் ரோஜா அங்கு சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தாள். தேவ் ஒருவனை சாகடிக்க போகிறான் என்று அதிர்ச்சியோடு அந்த நிலையில் அவனை பார்த்த ரோஜா அந்த விபரீதத்தை தடுக்க நினைத்து உணர்ச்சி வசப்பட்டு முதன் முறையாக அவள் மனதில் மட்டும் கூறிக்கொண்டிருந்த ருத்ரா என்ற பெயரை அழைத்து கத்தியதால் தான் அவன் செய்ய போகும் காரியத்திலிருந்து அவனை தடுக்க முடிந்தது. ஒரு நிமிடம் அவன் தன்னையும் மறந்தான். தன் தாய் மட்டுமே ருத்ரா என அழைப்பாள். அவனை எல்லோரும் தேவ் என்றே கூப்பிடுவார்கள். ஆனால் முதல் முறையாக தன் தாயை தவிர்த்து ருத்ரா என்ற அழைப்பில் சிறிது ஆனந்தம் கொள்ளவே செய்தான். யாரும் அவனை இதுவரை கண்ட்ரோல் செய்ததில்லை. அப்படி இருக்க முதன் முறையாக அவள் ருத்ரா என்ற அழைப்பு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டதை நினைத்து அவனுக்குமே இது ஆச்சரியத்தை தான் அளித்தது. சில நிமிடங்களில் இயல்பு நிலைக்கு திரும்பினான் தேவ். நான் பஸ்ஸை விட்டு யாரும் இறங்க வேணான்னு சொல்லியும் வந்துட்டாலே, இந்நேரம் அந்த கயவர்களால இவளுக்கு ஏதோ ஆகியிருந்தா என்று அவன் மனம் துடிக்க அந்த பயத்தில் தான் கோபத்தில் அவளை அரைந்திருந்தான். அரைந்த மறுகணம் முதல் முறையாக ரோஜாவிடம் பேசினான் தேவ். என்னடி திமிரா, அவ்வளவு சொல்லியும் ஏன் இங்க வந்த? உன்னோட திட்டம் தான் என்ன? நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக கீழே இறங்கி வந்த? எனக்காக வந்தேன் என்று சொல்ல போறியா? என் மீது அக்கறை கவலை கொள்ள நீ யாரு? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன வந்துச்சு? ஓ அப்படியா விஷயம்? இப்போதுதான் லேசா புரிய ஆரம்பிக்குது. தெரியும்டி, இந்த வயசுல வர்றது தானே, இதுக்கு காதல்னு பேர் வைப்பீங்க. இப்படி எல்லாம் பண்ணுனா நான் மயங்கிடுவேன்னு நினைச்சியா? தொலைச்சிடுவேன். இனிமே என்கிட்ட வருவதற்கு முயற்சி செய்யாதே என அவன் இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசிவிட்டு அவளை கடந்து பஸ்ஸை நோக்கி சென்றான். இதையெல்லாம் கேட்ட ரோஜாவிற்கு தலை சுற்றுவது போல இருந்தது. தன் உயிரே தன்னிடம் இல்லாததை போல் உணர்ந்தாள். இதையெல்லாம் பேசியது அவன்தானா என ரோஜாபால் நம்பவே முடியவில்லை. தன்னை பற்றி இவ்வளவு இழிவாக நினைத்து விட்டானே என சிலையை போல அதே இடத்தில் அசையாமல் நின்றாள். பஸ் உள்ளே வந்த தேவ் பயந்து போயிருந்த மாணவர்களிடம் ஒன்றுமில்லை, இப்போது கிளம்பி விடலாம் என்று சொன்னவன் கீர்த்தியை பார்த்து, இந்த கலவரத்தை பார்த்து உன்னுடைய தோழி சற்று பயந்துட்டா, நாம் சீக்கிரம் கிளம்பணும், நேரம் வேற ஆகிருச்சு, உடனடியா அவளை கூட்டிட்டு வா என்று அவன் சொல்ல கீர்த்தி ரோஜாவை தேடி சென்றாள். தேவ் திடீரென என்ன நினைத்தானோ தன் கைகளை மடக்கி அருகில் இருந்த இரும்பு பெட்டகத்தில் தன் கை வளைக்கும் வரை அதை அழுத்தி தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டிருக்க, அப்படி செய்து கொண்டிருந்தவனை அந்த கலவரத்தை பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த மாணவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. தேவ் பேசியதையே நினைத்து நினைத்து வேதனை கொண்டு ஒரே இடத்தில் அசையாமல் இருந்த ரோஜாவை இரு கைகள் வந்து அவளை தொட, யார் என்று பயத்தோடு ரோஜா திரும்பி பார்க்க அங்கு கீர்த்தி நின்று கொண்டு இருந்தாள். ஏ ரோஜா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என ரோஜாவின் முகம் பார்த்து கீர்த்தி கேட்க சட்டென்று கீர்த்தியை அணைத்து கொண்டு அழுக ஆரம்பித்திருந்தாள் ரோஜா. கீர்த்தியும் பதறி போய், என்னடி ஆச்சு, ஏன் அழுகிற? இந்த கலவரத்தை பார்த்து பயந்துட்டியா? அப்பவே பஸ்ஸை விட்டு இறங்காதேன்னு சொன்னேனே, நீ கேட்டியா என கீர்த்தி வேறு விதமாக புரிந்து கொண்டாள். ரோஜா வா போகலாம், தேவண்ணா தான் உன் ஃப்ரெண்ட சீக்கிரம் கூட்டிட்டு வா, ஏற்கனவே லேட் ஆகிருச்சுன்னு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு என்று கூறவும் ரோஜா எதுவும் சொல்லாமல் கீர்த்தியின் பின்னால் நடந்து போய் பஸ்ஸில் ஏறி கொண்டாள். நிமிர்ந்து கூட அவள் அவனை பார்க்கவில்லை.
இப்படியே காலேஜ் வந்துவிட வழக்கம் போல் எல்லோரும் இறங்கி செல்ல ரோஜாவும் கடைசியாக இறங்கி சென்றாள். போகும் அவளை தேவின் கண்கள் யோசனையுடன் பார்த்து கொண்டு இருந்தது. வகுப்பில் முதல் மாணவியாக இருப்பவள் ரோஜா. ஆசிரியர் நடத்தும் அனைத்து வகுப்புகளையும் ஒரு நிமிடம் கூட தொய்வில்லாமல் கவனிப்பாள். ஆனால் இன்றோ அவள் கவனிக்கும் நிலையில் இல்லை. அவள் எண்ணமெல்லாம் அவன் பேசிய வார்த்தைகளிலேயே பதிந்திருந்தது. சிறிது நேரத்திலேயே அவள் உடல் நடுக்கம் ஏற்பட ஆசிரியரிடம் கூறிவிட்டு ஒரு பெஞ்சில் போய் படுத்துக் கொண்டாள். வகுப்பு முடிந்ததும் கீர்த்தி ரோஜாவின் அருகில் சென்று அவள் நெட்டியில் கை வைக்க காய்ச்சல் பலமாக அடித்தது. பதறிய கீர்த்தி எப்போதும் தலைவலி காய்ச்சலுக்கென்று முன்னேற்பாடாக மாத்திரைகளை வைத்துக் கொள்வாள். அப்படித்தான் அதிலிருந்து ரோஜாவிற்கு ஒரு மாத்திரையை எடுத்து அவளை எழுப்பி உட்கார வைத்து வாயில் போட்டுவிட்டு தண்ணீர் குடிக்கும்படி செய்தாள். சிறிது நேரத்தில் காய்ச்சலும் விட்டுவிட ரோஜா ஒரு முடிவை எடுத்தாள். என்னவெல்லாம் பேசிவிட்டான். அவன் சொல்வதும் உண்மைதானே. நான் ஏன் அவன் பின்னால் செல்ல வேண்டும்? இதில் எந்த தவறும் இருக்கிறது. இனி அவன் முகத்தை பார்க்கவோ அவனை நினைக்கவோ கூடாது. நான் இங்கு படிக்கத்தான் வந்திருக்கிறேன். மேரியம்மா ஆசைப்படி நான் நன்கு படித்து நல்ல வேலையில் சேர்ந்து என்னை வளர்த்து ஆளாக்கிய அந்த ஆசிரமத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என தன் மனதை மாற்ற வேண்டும் எனும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருந்தாள். மதிய வேலைக்கு பின் வழக்கம் போல் எல்லா வகுப்புகளையும் கவனிக்க ஆரம்பித்தாள். இதற்கிடையே கீர்த்தியை பார்த்து தன் நன்றியை கூற அவள் ரோஜாவின் தலையில் சிறு குட்டு வைத்தவள். ரோஜா, இது என்ன புது பழக்கம்? எனக்கு நன்றியெல்லாம் கூறுவது? We are friends என கூறி அவளை தன்னோடு அணைத்து கொண்டாள் கீர்த்தி. தனக்கு இப்படி ஒரு உறவு கிடைத்திருக்கிறதே என ஆனந்தம் கொண்டாள் ரோஜா. வகுப்புகள் முடிந்து பஸ்ஸில் ஏறிய பிறகு அவனை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை ரோஜா. இதை உணர்ந்த தேவின் உதட்டில் சிறு புன்னகை தோன்றி மறைந்தது. அவனை முதல் நாளில் இருந்தே பார்த்ததிலிருந்து இன்று வரை ரோஜா தன்னை ரசித்து பார்ப்பது தேவிற்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் இன்று அவள் தன்னை பார்க்காமல் இருப்பதை நினைத்து மனதில் சிறு வலியோடு புன்னகைத்தான். எல்லா மாணவர்களும் அவர்கள் ஸ்டாப்பில் இறங்கிவிட அடுத்ததாக ரோஜா இறங்கும் இடமும் வந்துவிட ரோஜா வேகமாக இறங்கி சென்றாள். போகும் அவளை சில நிமிடங்கள் கோபமாக பார்த்து கொண்டிருந்தான் தேவ். பிறகு தேவ் அவன் வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். அவன் பணக்காரன் என்ற எண்ணம் மறைந்து சில நாட்களிலேயே இந்த வாழ்க்கை பிடித்து போக இந்த வாழ்க்கையிலேயே வாழ பழகி கொண்டான். அடுத்த நாள் வழக்கம் போல் ரோஜாவை ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தான் தேவ். மறந்தும் கூட ரோஜா அவளின் தலையை நிமித்தி பார்க்கவே இல்லை. குனிந்து கொண்டேதான் வந்தாள். இது தேவிற்கும் நன்றாகவே புரிந்தது. கீர்த்தியை ஏற்றுவதற்காக தேவ் பஸ்ஸை நிப்பாட்ட அங்கே கீர்த்தியோடு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் நின்று கொண்டு இருந்தார். அவர்தான் கீர்த்தியுடைய அப்பா. அவரை பார்த்ததும் ரோஜா மரியாதை நிமித்தமாக எழுந்திருந்து நிற்க கீர்த்தியும் கீர்த்தியுடைய அப்பாவும் பஸ்ஸில் ஏறினர். ரோஜாவை தன் அப்பாவிடம் அறிமுகம் செய்து வைத்தாள் கீர்த்தி. வணக்கம் தெரிவித்த ரோஜாவை கீர்த்தியின் அப்பா ரோஜாவின் தலையில் தடவி, உன்னை பற்றி தான் எப்பொழுதும் கீர்த்தி பேசிக்கொண்டே இருப்பாள். நீங்கள் இருப்பது போல எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என அவளை ஆசீர்வாதம் செய்துவிட்டு தேவின் புறம் திரும்பிய கீர்த்தியின் அப்பா, தம்பி மிகவும் நன்றி. நேற்று நடந்தது என்னுடைய பெண் கீர்த்தி எல்லாவற்றையும் கூறினார். ஆரம்பத்தில் அவளை பஸ்ஸில் அனுப்புவதற்கு சற்று தயக்கமாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த தயக்கம் இல்லை. நீங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை இந்த பஸ்ஸில் வரும் அனைத்து மாணவர்களின் பெற்றோருக்கும் எப்போதும் வந்துவிட்டது தம்பி என தேவை புகழ்ந்து தள்ளிவிட்டார். தேவும் என் கடமையைத்தான் செய்தேன் ஐயா என கூறினார். அப்பொழுது கீர்த்தியின் அப்பா, தம்பி உங்களின் அம்மா அப்பா எல்லாம் இந்த ஊர் தானா இல்ல வெளியூரா? அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என கேட்க தேவ் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் முதல் முறையாக அவனாகவே ரோஜாவின் கண்களை நேராக பார்த்து, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை என கூற அவன் அப்படி சொல்லிய அடுத்த நொடி ரோஜாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. அவள் கண்ணீரை பார்த்த தேவ் சிலையாகி அசைவற்று அவளையே இமைக்க மறந்து பார்த்து கொண்டே இருந்தான். அத்தியாயம் 8. கலங்கி நின்ற ரோஜாவை பார்த்து தேவ் தன் கண்களால் இருபுறமும் தலையை அசைத்து வேண்டாம் என்று அவளுக்கு சைகை செய்ய அவள் தன் கண்களை கீர்த்தியும் கீர்த்தியின் அப்பாவும் பார்க்காத வண்ணம் துடைத்து கொண்டாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த கீர்த்தியும் கீர்த்தியின் அப்பாவும் அவனிடம் என்ன நடந்தது என்று கேட்க விபத்து என மட்டும் கூறி முடித்தான். அவரும் அவனிடம் விடை பெறுகிறேன் என கூறி பஸ்ஸை விட்டு இறங்க கீர்த்தியும் தன் அப்பாவை வழி அனுப்பிவிட்டு வந்து விடுகிறேன் என அவளும் அவள் வழி அனுப்ப சென்று விட ரோஜா ஒரு நிமிடம் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. நின்றிருந்த தேவை ஓடி சென்று
இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு அவன் நெஞ்சில் முகம் புதைத்து, ருத்ரா, உனக்கு நான் இருக்கேன் ருத்ரா என அவள் தேக்கி வைத்த வழிகளுக்கும் அவன் அனாதை என்று கூறிய வார்த்தைக்கும் சேர்த்து அவன் நெஞ்சிலேயே அழுது கரைய, இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் அவள் திடீர் செயலில் உடல் சிலிர்த்து போனான். அவளின் கண்ணீர் இரும்பை போல இறுகி போயிருந்த அவனது இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கிக் கொண்டிருந்தது. அவன் கைகள் அவளை விலக்கவும் இல்லை, அணைத்துக் கொள்ளவும் இல்லை. அப்படியே சில என நின்றிருந்தான். ஆனால் நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை மட்டும் மீண்டும் மீண்டும் தேவின் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இதுவரை அவனிடம் யாரும் சொல்லாத வார்த்தை. அவன் தாய் இருந்த போது எத்தனையோ சொந்தங்கள் இருந்தும் யாரும் முன்வந்து இந்த வார்த்தையை கூறியது கிடையாது. நான் இருக்கிறேன் என்ற இந்த ஒன்று வார்த்தை மிருகமாய் மாறியவனின் மனம் தன்னை முதல் முறையாக மனிதனாக நினைக்க தொடங்கியது. அப்போது அவனையே அறியாமல் அவன் கைகள் ரோஜாவின் தலையில் அழுந்த பதிந்து தன் நெஞ்சோடு இன்னும் இறுக்கி கொண்டவன் ஆதரவாய் அவன் தலையை தடவி கொடுத்தது அவன் கைகள். தனக்காக ஒருத்தி தன் அம்மாவிற்கு பிறகு அழுகிறாள் என உணர்ச்சி கொண்டு அவன் கண்களும் இரத்த சிவப்பேறி லேசாக கலங்க தொடங்கியது. வார்த்தைகள் வெளிவராமல் இருவரின் உணவுகளே அங்கு வென்று கொண்டு இருந்தது. அவளின் ருத்ரா என்ற அழைப்பு அவன் உயிர் வரை சென்று அசைத்து பார்த்தது அவனை. எத்தனையோ பெண்கள் தேவை நெருங்க நினைத்ததுண்டு. அவனிடம் உள்ள பணத்திற்காகவும் அவன் அழகிற்காகவும் மட்டுமே. அவன் எந்த பெண்ணையும் இதுவரை தன் அருகில் சேர்த்து கொண்டதே இல்லை. ரோஜாவை போல் அவனுக்குமே இது முதல் அணைப்பு. முதலில் அணைத்த அவளே அவனை விட்டு முதலில் விலக உயிரே தன் உடலை விட்டு செல்வதை போல் உணர்ந்தான் தேவ். ரோஜாவும் அவளிடத்தில் போய் அமர்ந்தாள். சற்று நேரத்தில் கீர்த்தியும் வந்துவிட தேவ் அசையாமல் அதே இடத்தில் நீண்ட நேரம் நின்றிருந்தான். தேவை பார்த்த கீர்த்தி, அண்ணா பஸ் எடுக்கலையா என்று கேட்க, சட்டென்று சுய நினைவு பெற்றவன் இதோ எடுக்கிறேன் என கூறி பஸ்ஸை ஓட்ட ஆரம்பித்தான். ரோஜா என்று வழக்கத்திற்கு மாறாக கீர்த்தியிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக தலையை குடிந்து கொண்டே வந்தாள். சற்று முன் எதையும் யோசிக்காமல் அவனை அணைத்ததை நினைத்து இப்பொழுது மனதில் வெட்கம் கொண்டு அவள் அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. கீர்த்தி தான் ஆரம்பித்தாள். என்னடி லொடலுடன் எதையாவது பேசிக்கிட்டே வருவ, இப்ப என்ன அமைதியா வர என கீர்த்தி கேட்க, ரோஜாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஒன்னும் இல்ல கீர்த்தி, நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருதில்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு வந்தேன் என ஒரு பொய்யான பதிலை கீர்த்தியிடம் சொல்லி சமாளித்தாள். இப்பொழுது ஒவ்வொரு மாணவர்களாக பஸ்ஸில் ஏறி முடித்தனர். தேவின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகவே தன் மனதை எவ்வளவோ அடக்க நினைத்தும் அது அவனால் முடியாமல் போனது. எப்படியோ ஒரு வழியாக அனைத்து மாணவர்களையும் பத்திரமாக காலேஜில் கொண்டு வந்து சேர்ந்தான். காலேஜ் வந்துவிட மாணவர்கள் அனைவரும் வழக்கம் போல் பஸ்ஸை விட்டு இறங்கி சென்றனர். எப்பொழுதும் ரோஜாவுக்கு தெரியாமல் தேவ் அவன் இறங்கிய பிறகு அவளை பார்ப்பதை வழக்கமாக வைத்திருப்பவன் இன்று அவள் புறம் திரும்பவே இல்லை. உனக்கு நான் இருக்கிறேன் ருத்ரா என்ற வார்த்தை அவன் காதில் மீண்டும் மீண்டும் ஒலிக்க சினம் கொண்டவனாக, வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், நான் யாரையெல்லாம் உயிராய் நினைக்கிறேனோ அவர்கள் எப்படியும் தன்னை விட்டு போய்விடுவார்கள், அதனால் தான் எனக்கு யாருமே வேண்டாம் என தனியாக தன்னந்தனியாக கத்திக்கொண்டு இருந்தான். மதிய இடைவேளையில் ஆசிரியர் ஒருவர் வகுப்பிற்கு வந்து, மாணவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அடுத்த மாதம் பரீட்சை முடிந்த பிறகு நாம் எல்லோரும் டூர் செல்ல போகிறோம் என கூற மாணவர்கள் கரகோஷம் எழுப்பினர். ஆசிரியரும் அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து ஆனந்தம் கொண்டு, இன்னும் 4 நாட்களில் யார் யார் வரப்போகிறார்கள் என்று பெயர் கொடுங்கள் என கூறி விடை பெற்றார். ரோஜா தான் ஏதோ யோசனையில் இருந்தார். டூர் போறோம்னு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன் கவலையா இருக்க என கீர்த்தி கேட்க, இல்ல, இதுக்கு முன்ன எங்கேயும் மேரி அம்மாவை விட்டுட்டு போனதில்ல, அதான் சிறு பயமா இருக்கு என ரோஜா சொல்லி முடிக்க கீர்த்தி கலக்கலவென்னு சிரிக்க ஆரம்பித்தாள். ஏன், உன் மேரி அம்மா தான் உன்னை பாத்துக் கொள்வாங்களா, நாங்க எல்லாம் பாத்துக்க மாட்டோமா அவளை பார்த்து கீர்த்தி கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, நீயும் என்ன நன்னா பாத்துக்குவ போதுமா என சிரித்து கொண்டே கூற, அப்போ நம்ம போகலாம்ல என்ன என ரோஜாவிடம் கேட்க ரோஜாவும் சந்தோஷமாக தலையசித்தாள். காலேஜ் முடிந்தவுடன் வழக்கம் போல் பஸ்ஸில் மாணவர்கள் ஏறி சென்று கொண்டிருக்க ஒவ்வொருவராக மாணவர் அவரவர் ஸ்டாப்பில் இறங்க, அடுத்ததாக கீர்த்தி ஸ்டாப் வர அவளும் இறங்கி சென்றான். இப்பொழுது ரோஜா மட்டுமே பஸ்ஸில் இருக்க தேவ் ஒரு இடத்தில் பஸ்ஸை நிப்பாட்டினான். உன்னிடம் கொஞ்சம் தனியா பேசணும், இறங்கி வா என தேவ் கூற ரோஜாவும் தன்னிடம் பேச போகிறானா என சந்தோஷத்தில் இறங்கி அவன் பின்னால் சென்றாள். அவளுக்கு தெரியவில்லை அவன் கூறப்போகும் செய்தி அவளுக்கு சந்தோஷத்துக்கு பதிலாக துக்கத்தை தரப்போகிறது என்று.
ஓரிடத்தில் நின்ற தேவ் ரோஜாவின் முதுகு காட்டி அப்படியே நின்றிருந்தான். சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு இப்பொழுது ரோஜாவின் புறம் திரும்பி, இங்கே பார், உன் பெயர் கூட என்னவென்று எனக்கு சரியாக தெரியாது. காலையில் நீ ஏன் என்கிட்ட அப்படி நடந்துகிட்ட? நான் உன்கிட்ட வந்து கேட்டேனா என்ன அணைச்சுக்கோ என்று? ருத்ரதேவன் என்று என் பெயரை தவிர உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? இந்த 6 மாசத்துல உன் கூட எப்பவாவது நான் பேசி இருக்கேனா? நீ ஏன் வந்து என்கிட்ட ஏதாவது பேச ஆரம்பித்தா கூட நான் ஒதுக்கித்தானே போயிருக்க. யார் என்று தெரியாதவன் மேல் வருவது கண்டிப்பாக உண்மையான காதலாக இருக்க முடியாது. இது இந்த வயதுல எல்லோருக்கும் வர ஒரு வகையான இன்ஃபாக்சுவேஷன். இனிமே இப்படி என்கிட்ட நடந்துக்காத. இதை கேட்டுக்கொண்டிருந்த ரோஜாவிற்கு தலை சுற்றுவது போல இருந்தது. அப்போது நீங்கள் என்னை என அவள் சொல்லி முடிக்கும் முன்னே, இல்ல, நான் உன்னை ஒருபோதும் நேசிக்கவில்லை என அவன் கண்களை தவிர்த்து கூறினான். உன் வயதென்ன, ஏன் வயதென்ன, இருவருக்கும் எப்படி இது சாத்தியமாகும்னு நினைச்ச? சிறு பெண் என்றுதான் நான் அமைதியாக பேசிட்டு இருக்கேன். இனிமே என்ன நெருங்க முயற்சிக்காத. நான் இவ்வளவு கூறியும் மீறி முயற்சி செஞ்சா தோத்து போயிடுவ. உன் படிப்பை மட்டும் பாரு, வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காத. வா போகலாம் என அவன் முதலில் செல்ல அவள் அதே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து அழுது கரைந்தாள். பஸ்ஸில் ஏறி அமர்ந்த தேவ் அவளின் பெயரே என்னவென்று தெரியாது என கூறியவன் தன் நெஞ்சில் பச்சை குத்தி இருந்த ரோஜா என்ற பெயரில் கை வைத்து அந்த பெயரை தடவி கொடுத்து கொண்டே, என்ன மன்னிச்சிருடி என தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தாள் தேவ். அவன் ஏன் அவளை ஏற்க மறுக்கிறான் என போக போக பார்க்கலாம். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.